ஏங்க இப்போ காக்கா பிடிக்கிறதுக்கு வந்த உடனே ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது சரிதானே? சரிதானே? அப்படி ஆரம்பிக்கவே கூடாது. ஆரம்பமே சரியில்லையா? ஆரம்பனே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க காக்கா பிடிக்கிற ஆசாமி ஆம்பளையா இருந்தா ரெண்டு பேருக்கும் அந்த ஆளு வீரத்தை பத்தியும் அறிவை பத்தியும் புகழ்ந்து பேசணும். பொம்பளையா இருந்தா அவளுடைய அழக பத்தி வர்ணிக்கணும். அந்த பொம்பளை அப்படி ஒண்ணும் அழகு இல்லையா, ரொம்ப சுமார் தான். அப்போ இல்லைனாலும் பரவாயில்ல, அவளை பத்தி வர்ணிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன காக்கா பிடிக்கிறீங்களா? ஐயோ காக்கா பிடிக்கிறதா உங்களுக்கு வேலையா? இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப கிட்ட வந்தா இன்னும் நல்லா இருக்கீங்க. டேக்கி வந்து வரா, கண்ணு வரா, ரொம்ப நல்லா இருக்கீங்க. மூக்கு பத்தியா ஒன்னா இருந்தாலும் எவ்வளவு நல்லா பத்தியா? டேய் இங்க வர்ற தலையே இங்கடா. டேய் தலையில இருக்கிற ஜடைய பாருடா. தலையில வேணா ஜடை இருக்கும். ஐயோ என்ன அழகான கழுத்து. ஐயா கழுத்து. டேய் கையில இருக்கிற வலையில பாறா. ரொம்ப பிரமாதம். டேய் போ. ஐயோ கனகாபுரம். ஐயோ இங்க வரா செருப்பு. ஆள வரணும் செருப்பு வந்துச்சு. ஆளு ஆமா மொத்தத்துல ரொம்ப நல்லா இருக்கா. இப்படித்தான் நீங்க யார காக்கா பிடிக்கணுமோ அவங்க முன்னாடி இப்படித்தான் வர்ணிக்கணும். நான் போய் காபி போட்டு கொண்டு வரேன். இங்க வாடா தங்க பாருடா. என் ஃப்ரெண்ட் முத்து அடிச்சிருக்கான். அவன் தங்க அங்கேயே இருக்கான். புறப்படுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. சிரமத்துக்கு மன்னிச்சுக்கணும்னு எழுதிருக்கான். இப்ப என்னடா பண்றது? மன்னிச்சுட்டோம்னு பதில் தெரிஞ்சு கூட. டேய் விளையாடாத. ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு ஐயோ நானா வச்சிட்டு இருக்கேன், நீயா கொண்டு விட்டுட்டு. டேய் நானா கூட்டு வந்தா அவனா வந்தாடா? இவன் ராதா இல்லடா, ஏதோ ஒரு சோழா. முதல்ல இவனை வீட்டை விட்டு தோத்தணும். பொம்பளை துரத்துக்காண்டா இப்படி வெள்ள வாடா. ஏய் விசாரிக்க போற மாதிரியே தெரியலையடா, பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. இந்தா யாரம்மா நீ? யார் மணி? நான் யாருக்கும் அம்மா இல்லையே. அது தெரியுது. எங்களுக்கு அம்மா இல்ல, இருந்துக்கிறியா? யார் மணி? நான் தான் சொல்றேனே, நான் யாருக்கும் அம்மா இல்லைன்னு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. டேய் பாயிண்ட் குருவண்டா. இப்ப நீங்க இருக்க. ஆமா இருக்கேன். ஏய் பாயிண்ட் குருவண்டா. அம்மா தாயே நீ யாருமா? நான் தான் சொல்றேனே, நான் யாருக்கும் அம்மா இல்லைன்னு. நான் இன்னும் கல்யாணமே செஞ்சுக்கல. எங்க ரெண்டு பேரையும் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்றியா? இவனை பார்த்தா புரோகித மாதிரியா இருக்குது. ரெண்டு பேரும் அப்படித்தானடா இருக்கோம். எனக்கு ஒரு ஐடியா. என்ன? உங்க ரெண்டு பேருக்கும் வேலை இல்ல, அந்த வேலையை செய்யுங்களேன். புரோகிதர் வேறையா? டேய் செய்யலாமாடா? இவன் எதையும் செய்வான். பாயிண்ட் குருவண்டா. ஆமா ஆரம்பத்துல இருந்து பாயிண்ட்க்கு வருவான் சொல்லிட்டே இருக்கற. இன்னும் பாயிண்டே வரலையாடா? முத்து உன் தங்கையா? உன் தங்க பேரு முத்துவா? அண்ணன். உங்க அண்ணன் பேரு முத்துவா? யாரு முத்து? உங்க பாட்ட. எங்க தாத்தா பேரு முத்துவா? விளையாடுறியா? ஓடி வந்ததும் இல்லாம உங்க குடும்பத்தை பத்தி எங்ககிட்ட விசாரிக்கிறியா? சீட்டு விளையாடலாமா? மரியாதையா சொல்லு. முத்துவோட தங்க ராதான்னு சொல்லி ஏன் என்ன ஏமாத்தின? மிஸ்டர் பிரகாஷ், நான் ராதானோ யாருடைய தங்கைன்னு சொல்லிக்கலையே. நீங்களா ஏதோ நினைச்சு இப்ப கோச்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? எங்களுக்கும் கோபம் வரும்னு அர்த்தம். உங்க தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன நீ ஏன் ஒப்புத்துக்கிட்ட? நான் யாருன்னு எனக்கே தெரியல. அன்பா வந்து கூப்பிடுறீங்களே அப்படின்னு ஒப்புத்துக்கிட்டேன். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சா? முழுசா ஒரு புடவை நஷ்டம். மிஸ்டர் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. நீங்களா தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா தவிர நானா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. ஐயோ பொம்பளை பின்னால சுத்துறானே. ஏய் சும்மா இருடா. ரயில்ல அனாதையா நின்னுட்டு இருந்தா உங்களை உதவி செய்யலாம் நீங்க கூட்டு வந்த பாருங்க. அது என் தப்பு. பொம்பளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை விரட்டாம இருக்கனே. என் புத்தியை ஜோட்டால அடிக்கணும். இந்த அடிச்சுக்க. 7 ரூபா இருக்கும். இதையும் வச்சுக்க. 14 ரூபா ஆச்சு.